வணக்கம். குடியரசு தினம் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நாம் அனைவருக்குமே கிடைத்த இந்த அதிகார புஸ்தகம். இதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். The Constitution of India. டாக்டர் B.R. அம்பேத்கர் மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு கூடிய பல தலைவர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதியுள்ளார்கள், தன்னுடைய சஜஷன்ஸ்களை கொடுத்துள்ளார்கள். இந்த புஸ்தகம் ஒரு சாதாரணமாக புஸ்தகம் கிடையாது. இந்த புத்தகம் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த அந்த சம உரிமை, சம அதிகாரம். இந்த புத்தகம் வழியாக பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு, நாம் அனைவருக்குமே கிடைத்த அந்த உண்மையான சுதந்திரம். ராஜாக்கள் போய் பிரஜை ராஜாவாக மாறிய இந்த காலம் 75 ஆண்டுகள் முடிந்தது. ஆனால் நேற்று திடீர் என்று 25 சாமியார்கள் ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷனுக்கான டிராப்டை எழுதிவிட்டார்கள். இந்த 25 சாமியார்களுடைய கனவை பாருங்கள். ஹிந்து ராஷ்டிராவாக இந்த நாட்டை நாங்க மாற்றியே தீருவோம். இது ஒரு கனவுதான், இது பலிக்காது. ஆனால் இது போன்ற சர்ச்சை, இது போன்ற செய்திகள் எந்த அளவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பரப்பப்படுகிறதோ, இந்த செய்திகளுக்கான பதிலையும் நீங்களும் நானும் கொடுத்தே தீர வேண்டும். அமர் உஜாலா, ஆஜ் தக், ஜி டிவி, ஏபிபி போன்ற பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வழியாக இந்த செய்தி நேற்று பரப்பப்பட்டது. அதே குடியரசு தினத்தன்று என்ன எழுதியிருக்கிறது? சந்தோனே பனாயா ஹிந்து ராஷ்டிரா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமியார்கள் அவர்கள் இந்த நாட்டிற்கான ஹிந்து ராஷ்டிராவிற்கான ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷனை எழுதிவிட்டார்கள். இவர்கள் எழுதிய விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். राम कृष्ण के राज्य और चाणक्य नीति आधार पर 12 दिन में तैयार. 12 மாதங்கள் 12 நாட்களில் இந்த டிராப்டை நாங்க தயார் செய்துள்ளோம். இதுதான் இந்த நாட்டுடைய தலையெழுத்து. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பு, எப்படியெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, அடையாளத்தை ஒரு அரசாங்கம், ஒரு ஐடியாலஜி அளித்திருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இதுவரை இந்த 25 நபர்கள் மீது எந்த விதமான எஃப்ஐஆரும் கிடையாது. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இவர்கள் பேசியுள்ளார்கள், இந்த நாட்டின் அடையாளத்திற்கு எதிராக பேசியுள்ளார்கள். யார் இந்த நபர்கள்? யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த நபர்கள் மீது ஏன் எந்த விதமான ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் அல்ல இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வாயிலிருந்து கூட உங்களால் கேட்க முடியும். இந்த நாட்டின் லா அண்ட் ஆர்டர் எங்க இருக்கிறது? இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கிறது? கான்ஸ்டிடியூஷனை பற்றி நீங்க பேசும்போது இந்த நாட்டுக்கு எதிராக நீங்க பேசுகிறீர்கள் என்று ஏன் நீங்க புரிந்து கொள்ளவில்லை? எதற்காக இது போன்ற தேச துரோகிகள் மீது தேச துரோக வழக்கு, UAPA போன்ற வழக்கை போட்டு இவர்களுக்கு எதிராக நீங்க ஆக்ஷன் எடுக்கவில்லை என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கோரிக்கை. எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் நியூஸ் ஜேர்னலிஸ்ட்கள், எங்களை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐடியாலஜியை சார்ந்த அமைப்புகள், அரசாங்கம் அனைவருமே எங்களை முடக்க பார்க்கிறார்கள். எங்களுடைய வியூஸ்களை முடக்க பார்க்கிறார்கள், எங்களுடைய குரலை முடக்க பார்க்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய ஒரு சிறிய உதவி போதும். லைக், ஷேர், கமெண்ட். இதை தாண்டி எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நீங்க நினைத்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID, அதாவது கூகுள் பே, போன்பே, பேடிஎம், இது போன்ற வழியாக எங்களுக்கு அந்த ஆதரவையும் அனுப்பலாம். அதற்கான நம்பர் கீழே எழுதியிருக்கிறது. திடீர் என்று முளைத்த இந்த நபர்கள், இந்த சாமியார்கள், இவர்கள் எழுதிய அந்த டிராப்டை பற்றி நான் பேசுவேன். ஆனால் அதற்கு முன்பு கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான செய்திகளை, எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்களை நீங்க கேட்டு வருகிறீர்கள்? धर्म संसद में भारत को हिंदू राष्ट्र घोषित करने की उठी मांग. धर्म संसद மதச்சார்ந்த ஒரு கூட்டத்தை போட்டு இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவதற்கு ஒட்டுமொத்த இந்தியர்களே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற செய்தி பரப்பப்படுகிறது. பிஜேபியின் தலைவர்கள், அகர் 400 पार होता है तो हिंदू राष्ट्र बन जाएगा. 400க்கு மேல பிஜேபிக்கு நீங்க சீட்டு கொடுத்துட்டீர்கள்னா கிடைக்கல. பிஜேபியால் இண்டிபெண்டாக ஆட்சி கூட அமைக்க முடியவில்லை. ஆனால் அப்படி நடந்திருந்தால்
ஹிந்து ராஷ்டிரா அமைத்திருப்போம். புதிய கான்ஸ்டியூஷனை, இந்த கான்ஸ்டியூஷனை தூக்கி போட்டிருக்கிறார். இதை தாண்டி ஒரு சில தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி போன்ற நபர்கள் ஹிந்து ஜாகோ, ஹிந்துக்கள் விழித்திடுங்கள், பாரத் ஹிந்து ராஷ்டிரபனே, இந்தியா ஹிந்து ராஷ்டிராவாக அமைய வேண்டும் என்கிற இந்த குரல். இது போன்ற பல்வேறு ஹிந்துத்துவவாதிகள் இப்படித்தான் பேசி வருகிறார். இந்த வீடியோவுடைய கடைசியில் ஒரு கவிதையோடு நான் முடிக்கப் போகிறேன். இந்த கவிதையை நீங்கள் நிச்சயமாக கேட்க வேண்டும். இந்த நாட்டுடைய உண்மையான குரலை உங்களால் கேட்க முடியும். ஆனால் அதற்கு முன்பு அமர் உஜாலாவில் வெளிவந்த இந்த ஆர்டிக்கல், இதை பாருங்கள். அமர் உஜாலா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கோதி மீடியா சேனல் நேற்றிலிருந்து இதுதான் எடுத்து காட்டினார்கள். அதையும் நான் காட்டுவேன். ராம் ராஜ்ய, கிருஷ்ண ராஜ்ய, மனுஸ்மிருதி, சாணக்கிய, அர்த்தசாஸ்திரம், இந்த 5 விஷயங்களை வைத்து இந்த புதிய கான்ஸ்டியூஷனை, இந்த டிராப்டை நாங்கள் எழுதியுள்ளோம். ராம் ராஜ்ய, எந்த விதமான ராம் ராஜ்ய? கிருஷ்ண ராஜ்ய. மனுஸ்மிருதி, எந்த மனுஸ்மிருதி இந்த நாட்டின் மக்களையே பிரித்ததோ, மதத்தின் அடையாளத்தை வைத்து, ஜாதியின் அடையாளத்தை வைத்து பிரித்திருக்கிறதோ அந்த மனுஸ்மிருதி. ஆண் பெண் வேறாக பார்க்கப்பட வேண்டும், பெண் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டக்கூடிய அதே மனுஸ்மிருதியை வைத்து இந்த டிராப்டை எழுதியுள்ளார்களா. ஹிந்து ராஷ்டிர கான்ஸ்டியூஷன் டு பி பிரசன்டட் அட் மகாகும்ப் வசந்த் பஞ்சமி இன் 2025. வசந்த பஞ்சமி அன்று இதே மகாகும்ப மேலையில் இந்த புதிய டிராப்டை நாங்கள் சப்மிட் செய்ய போகிறோம் என்று கூறியுள்ளார்கள். வசுதீவா குடும்பகம், அதாவது வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி, உலகம் ஒரே குடும்பம். சர்வே பவத்து சுகன்யா, மே ஆல் பி ஹாப்பி. அனைத்து நபர்களுமே ஹிந்துவாக மாறிவிட்டீர்கள்னா அனைவருமே சந்தோஷமாக இருப்பார். இதைத்தான் இவர்கள் தன்னுடைய டிராப்டில் தொடக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். டார்கெட் என்ன, கோல் என்ன? 2035க்குள், அதாவது 2035 ஆண்டுக்குள் சுவாமி அனந்த ஸ்வரூப் மகாராஜ், பீட்டாதீஸ்வர் சாம்பவி பீட், இதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். சுவாமி அனந்த ஸ்வரூப் மகாராஜின் தலைமையில் வரக்கூடிய 2035 ஆண்டுக்குள் இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக நாங்கள் அமைக்க போகிறோம். யார் இந்த சுவாமி என்று அலசி பார்த்தேன், கிடைத்தார். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், இங்கெல்லாம் இருக்கிறார். ட்விட்டரில் வெறும் 3000 ஃபாலோவர்ஸ் இந்த நபருக்கு இருக்கிறார். வெறும் 3000 ஃபாலோவர்ஸ். இந்த 3000 ஃபாலோவர்ஸ்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்ஐடென்டிஃபைடு பாபா இந்த நாட்டுடைய தலையெழுத்தை எழுதி டிராப்டாக எடுத்து வைத்து விட்டாராம். அதை ஒட்டுமொத்த கோதி மீடியா எப்படி எடுத்து காட்டியிருக்கிறது அதையும் நீங்க பாருங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அபாலிஷிங் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இந்த நாட்டுடைய இந்த ஜாதியின் அடிப்படையில் எப்படி பிரித்தாண்டார்களோ அதை அளித்தது இந்த புஸ்தகம். மிலிட்டரி அண்ட் எஜுகேஷன், அதோட ரிஃபார்ம், அதை பற்றி எழுதியிருக்கிறது இந்த புஸ்தகம். ஜுடிஷரி, அனைவருக்குமே சமமான அதிகாரம், சமமான உரிமை, சமமான சட்டம் இருக்க வேண்டும் என்று எடுத்து உறக்க கூறக்கூடிய இந்த புஸ்தகம். இதை அளிக்க பார்க்கிறார்கள். ஆண் பெண் அனைவருக்குமே ஒரே சட்டம், இதை எடுத்து காட்டியது இந்த புஸ்தகம். அதை அளிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஹிந்து தர்மா, இதை வைத்து 543 எம்பிக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர்கள் அனைவருமே சபதம் எடுப்பது இந்த புஸ்தகத்தில். இந்த நாட்டின் உரிமையை, மக்களுடைய அதிகாரத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று. ஆனால் இவர்கள் இந்த நாட்டுக்கு கூடிய சனாதன தர்மம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் ஜெயினிசம் இருக்கிறது, புத்திசம் இருக்கிறது, சீக்கியசம் இருக்கிறது, இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டில் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டில் பல மொழிகள் பேசப்படுகிறது, பல ஜாதிகள் இருக்கக்கூடிய இந்த நாடு. இந்த நாட்டில் வெறும் பிராமணர்கள் கிடையாது. ஆனால் இந்த புஸ்தகம் பிராமணர்களை மட்டும் தூக்கி வைத்து பேசுகிறது. சீமான் அவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா, அதே போன்று இந்த நாட்டில் வேதிக் குருக்களும் இருக்கிறது, இந்த நாட்டில் மசூதிக்களும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எடுத்து காட்டக்கூடிய விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். எந்த விதத்தில் இவர்களுடைய ஒரு தவறான மனப்பிரமை, அதை எப்படி இந்த நாட்டுக்கக்கூடிய பல
டிவி சேனல்கள், நியூஸ் பேப்பர்கள் எழுதி வருகிறார்கள். அதை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரியும். ஒரு சில சாம்பிள்ஸ்களை மட்டும் நான் எடுத்து காட்டுகிறேன். अमर उजाला, महाकुंभ में सामने आएगा 12 महीने 12 दिन में बना हिंदू राष्ट्र का संविधान. 12 மாதங்கள் 12 நாட்களுக்குள் இந்த நாட்டுடைய ஹிந்து ராஷ்டிராவின் கான்ஸ்டிடியூஷனை எழுதியுள்ளார்களாம். த ஹிந்துஸ்தான் என்கிற இந்த பத்திரிகை, நியூஸ் பேப்பர், भारत बनेगा हिंदू राष्ट्र, मुसलमानों को नहीं होगा वोट का अधिकार, साधु संत तैयार कर रहे हैं संविधान. இந்தியா ஹிந்து ராஷ்டிராவாக மாறப்போகிறது, இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு அதிகாரம் கிடைக்காது. இது இந்த புதிய கான்ஸ்டிடியூஷனில் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். हिंदू राष्ट्र संविधान की तैयारी, काशी होगी हिंदू राष्ट्र की राजधानी, जानिए धर्म संसद का कैसा होगा चयन. இந்தியா ஹிந்து ராஷ்டிராவாக மாறப்போகிறது, காஷியை இந்த நாட்டின் தலைநகரமாக அறிவிக்க போறார்கள். जागरण, दैनिक जागरण எழுதிய இந்த जी टीवी, जी न्यूज, हिंदू राष्ट्र का संविधान तैयार, हिंदुओं को मिलेगा ये अधिकार, जानिए मुसलमानों का क्या होगा. ஹிந்து ராஷ்டிரா அமைய போகிறது, இந்துக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போகிறது, இஸ்லாமியர்களுடன் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று படியுங்கள். இவர்களால் கேள்வி கேட்க முடியும். யார் இந்த நபர்கள் என்று இவர்களால் கேள்வி கேட்க முடியவில்லை. கடைசியில் அமர் உஜாலா, சந்தோனே பனாயா ஹிந்து ராஷ்டிர கா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமியார்கள் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை எழுதுகிறார்களா. இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் 1946 ஆண்டு முதல் முறையாக டிராஃப்ட் செய்யப்பட்டது. விடுதலை கிடைப்பதற்கு முன்பே 299 மெம்பர்ஸ், அப்ப இருந்த மெம்பர்ஸ் 301 உயர்ந்தது. அந்த 299 மெம்பர்ஸ் அனைவருமே இதில் கையெழுத்து போட்டார்கள். இதில் கீ பீப்புள் யாரெல்லாம் இதை டிராஃப்ட் செய்வதில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தார்கள், அதை நீங்க பார்த்தீர்கள்னா, டிராஃப்டிங் கமிட்டியின் சேர்மன் டாக்டர் B.R. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவரும் இந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த கமிட்டியில் இருந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல், 3000 கோடி ரூபாயில் எந்த சிலையை குஜராத்தில் நீங்க கட்டியிருக்கிறீர்களோ அதே மகான் சர்தார் வல்லபாய் பட்டேல். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், the educationist, the dreamer of education, ஒரு இஸ்லாமியர், அவரும் இதில் இருந்தார். ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், the first president of this country. K.M. முன்ஷி, கோபாலசுவாமி ஐயங்கார், ஒரு ஹிந்து ஐயர், அவரும் இதில் இருந்தார். அனைவருமே சேர்ந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு கொடுத்த புத்தகம் தான் இது. இந்த டிராஃப்டிங் கமிட்டி டிசம்பர் 9, 1946 ஆண்டிலிருந்து தொடங்கி நவம்பர் 26, 1949 ஆண்டு இதை முடித்தார்கள். ஜனவரி 26, 1950 ஆண்டு ரிப்பப்ளிக் டேவாக இந்த நாட்டை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நாட்டிற்கக்கூடிய இந்த டிராஃப்டிங் கமிட்டி மட்டுமல்ல, 299 மெம்பர்ஸ் அவர்கள் அனைவருமே கையெழுத்து போட்டார்கள். 7 கோர் மெம்பர்ஸ் இதை டிராஃப்ட் செய்தார்கள். இங்க 25 அடையாளம் தெரியாத நபர்கள், 3000 ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டு சுதந்திரத்தை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்காத நபர்கள், பெண் உரிமை பற்றி சிந்திக்காத நபர்கள், இந்த நாட்டிற்கக்கூடிய அனைத்து மொழிகளை பற்றி, அனைத்து ஜாதிகளை பற்றி, அனைத்து மதங்களை பற்றி ஒரு துளி கூட தெரியாத நபர்கள், இது போன்ற முட்டாள்கள் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்ற பார்க்கிறார்களா. இப்போ இந்த வீடியோவின் கடைசி பக்கத்திற்கு வந்து விடலாம். ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை ஒரு 2-3 நாட்களாக சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த கவிதையை எழுதிய கவிஞர் மகேஷ் குமார் ஜோஷி, ஹிந்தியில் இருக்கிறது. இதற்கான ஆங்கில டெக்ஸ்டை நான் கீழே எழுதி விடுவேன், அதை நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஹிந்தியில் படித்தால்தான் இதற்கான அந்த உணர்வுகள் வரும். அதை நீங்க கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஹமே ஹிந்துஸ்தான் கே லியே டட்டே ரஹனா, இந்த நாட்டிற்காக நாம் உறுதியுடன் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஹமே அலக் அலக் ரங்கோ கே த்வஜே थमाई जाएंगी, कोई संतरी, कोई हरा, कोई सफेद, कोई नीला. நம் கையில் பல்வேறு விதமான கொடிகளை இவர்கள் கொடுத்து வருவார்கள். அது காவியாக இருக்கலாம், வெண்மையாக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம், அல்ல பச்சை நிறமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய கொடி ட்ரை கலர்,
தேசிய கொடி. அதுதான் உங்களுடைய உண்மையான கொடி. यह हमारा गर्व है, हमारी इज्जत है, तिरंगे के साथ मजबूती से खड़े हैं. இந்த தேசிய கொடி நம்மளுடைய கர்வம், நம்மளுடைய சுயமரியாதை. இதை பிடித்துக் கொள்ளுங்கள். वो तुम्हें हिंदू मुसलमान ब्राह्मण शूद्र में बांटने की कोशिश करें. அவர்கள் हिंदू मुस्लिम ब्राह्मण शूद्रர் என்று நம்மளை பிரிக்க பார்ப்பார்கள். पर तुम्हें इंसानियत के साथ डटे रहना है. நீங்க மனிதநேயத்துடன் ஒற்றுமையாக இருக்கணும். वो तुम्हें गीता कुरान बाइबल में बांटने की कोशिश करेंगे. கீதை குரான் பைபிள் இதை வைத்து உங்களை பிரிக்க பார்ப்பார்கள். ஆனால் तुम्हें संविधान के साथ खड़े रहना. ஆனால் நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷனுடன் நிக்கணும். वो तुम्हें शराब में डुबोने की कोशिश करेंगे. அவர்கள் மதுவில் உங்களை முக்க பார்ப்பார்கள். पैसों के लोभ में बहकाने की कोशिश करेंगे. பணத்தை கொடுத்து உங்களை வாங்க பார்ப்பார்கள். पर तुम्हें हकीकत के साथ डटे रहना. நீங்க உண்மையுடன் நிக்க வேண்டும். वो तुम्हें डराएंगे, बाहर करने की कोशिश करेंगे. உங்களை மிரட்டுவார்கள், உங்களை வெளியே துரத்துவதற்காக முயற்சியும் எடுப்பார்கள். पर तुम्हें अपने हक के लिए खड़े रहना. ஆனால் நீங்க உங்களுடைய அதிகாரத்திற்காக, அந்த அதிகாரத்திற்காக நீங்க நிக்க வேண்டும், உறுதியுடன் நிக்க வேண்டும். क्योंकि तुम सिर्फ अपने लिए नहीं, तुम भारत के भविष्य के निर्माता हो. நீங்க உங்களுக்காக மட்டும் போராடவில்லை, நீங்க இந்த நாட்டுடைய எதிர்காலம். हिंदुस्तान के लिए मजबूती के साथ खड़े रहना है, डटे रहना. हिंदुस्तानिற்காக, இந்தியாவிற்காக நீங்க உறுதியுடன் நிக்க வேண்டும், தலை தூக்கி நிக்க வேண்டும். இந்த கவிதை எந்த அளவில் இந்த நாட்டுடைய உண்மையை எடுத்து காட்டிவிட்டது, எந்த அளவில் இந்த கூட்டத்துடைய முகத்திரையை கிழித்திருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.